ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களை இணைந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே நம் ஆண்டவரை நன்றி செலுத்தணும், நன்றியோடு துதிக்கணும். ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் அவர் பாராட்டின நன்மைகள் ஏராளம். ஆமேன். கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்க, ஆண்டவரை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் என் வாழ்க்கையில சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், சகலத்தையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்று நம்ம சொல்ல முடியும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நடக்கலையே இருந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க இல்லையா, கர்த்தர் எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரை மாத்திரமே நாங்கள் நம்பி இருப்போம். அதனால தைரியமா இருங்க. ஏன் இந்த வாரம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர முடியுமே. ஆமேன், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கொண்டு வரல, ஒருவேளை இனியா செய்ய போகிறான்னு நினைக்காதீங்க. ஒருவேளை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தின் வாரமா இருக்கலாம். இன்னைக்கு முடிவில் நம்ம மறுபடியும் A4 ஷீட்டில் எழுதின எல்லா ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். ஆமேன், ஹல்லேலூயா உண்டாவதாக. அதே போல கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்களுடைய தாத்தா அல்லது உங்களுடைய தகப்பனார் அல்லது உங்களுடைய கணவர் அவர்கள் செய்த தியாகம், அவர்களுடைய ஜெபம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை இம்மட்டும் நடத்தி இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் நான் அன்போடு கேட்கிற ஒரு முக்கியமான காரியம், உங்களுடைய தகப்பனை நீங்க கனம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தகப்பனாருக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நேரத்துல எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வாலிபர்கள் இணைந்திருக்கிறீங்களோ, திருமணமான பிள்ளைகள் கூட தகப்பன் யாருக்கெல்லாம் இப்போ இருக்குதோ நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா எத்தனையோ குடும்பங்கள்ல இந்த கொரோனா நாட்கள்ல தகப்பனாரை பிள்ளைகள் இழந்துட்டாங்க. தகப்பனார் இல்லாததினால அந்த குடும்பம் படுகிற பாடுகள் எவ்வளோ கஷ்டம். எனக்கு நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, கணவனை இழந்துட்டு இந்த கொரோனாவில் இழந்துட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை. சில குடும்பங்களில் அந்த தகப்பனாருடைய சொத்துக்களை அவங்களுடைய கூட பிறந்தவங்க மற்றவங்க அபகரித்து கொண்டு இவங்களை தனியாக அனுப்பிடுறாங்க, ஒரு பணம் கூட கொடுக்காம. பல தேசங்களில் இது நடக்குது. அப்போ எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சில குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் பிரிந்து இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க படுற பாடலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதனால இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க, நீங்க உங்க அப்பாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், உங்க அப்பாவுக்காக கர்த்தரை துதிக்கணும், அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அப்பாவுக்கு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கி கொடுக்கணும். உண்மையிலே அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க சின்ன வயசுலேயே தகப்பனை இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் தகப்பனை கொடுத்திருக்கிறார். அதற்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒருவேளை எனக்கு தகப்பன் இல்லையே அப்படின்னு வேதனையோடு இப்போ நீங்கள் என் பேச்சை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தகப்பனாராக ஏசப்பா இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறபடினால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உலக பிரகாரமான தகப்பன் மரித்து போனாலும் அதை விட அதிகமாக உங்களை பாதுகாக்கிற, உங்களை நடத்துகிற, உங்களை தேற்றுகிற, உங்களை உயர்த்துகிற, உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பன் இருக்கிறார். ஆமே, அதனால நீங்க ஒரு நாளும் சொர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவுல நான் ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் தகப்பனாருக்காக ஜெபிக்கணும் என்கிற ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா? பிள்ளைகளாக முதல்ல ஜெபிக்க போறோம். பிள்ளைங்களாம் ரெடியாக இருக்கிறீங்களா? அப்பாவுக்காக ஜெபிக்கிறதுக்கு, ஒருவேளை தாத்தாவுக்காக, சித்தப்பாக்காக, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்கள் வீட்டில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சரியா? அப்போ அவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நல்ல ஜீவன், சுகம், பலனை கொடுக்கணும், தீர்க்காயுசு நாட்களை கொடுக்கணும். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. சங்கீதம் 92ஆம் சங்கீதம், நீங்கள் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 92:15 வசனம். 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள்,
திரும்ப வாசிக்க கேட்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமேன். இப்போ இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய தகப்பனாருக்கு, அல்லது தாத்தா அல்லது சித்தப்பாமார் பெரியப்பாமாரெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஜெபம் பண்ண போறோம். இவ்வளவு ஒருவேளை தகப்பனா இருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் தீர்க்காயுசு நாட்களை கொடுக்கணும். பிள்ளைங்களை நடத்தணும், பிள்ளைங்க காரியத்தை செய்யணும், அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கணும். அது வரைக்கும் நல்ல தீர்க்காயுசு நாட்களை கொடுக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் தகப்பனாருக்கு சமாதானமே கிடையாது. பிள்ளைங்களை எப்படி ஆளாக்க போகிறோம், பிள்ளைங்களை எப்படி நடத்த போகிறோம், பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த கேள்விக்குறியே அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்தும். ஸோ இப்படிப்பட்ட தகப்பனாருக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்கணும், நிம்மதியை கொடுக்கணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல ஞானத்தை கொடுக்கணும் என்று சொல்லி தகப்பனாருக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லா பிள்ளைங்களும் நீங்கள் எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்க. நீங்கள் தகப்பனாருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாராகிய ஊழியக்காரங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தகப்பனாருக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒருவேளை தகப்பனார் நீங்கள் இப்போ இணைந்திருப்பீங்கன்னா சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிங்க. உங்களுக்காக ஒரு குரூப், ஒரு பிள்ளைங்க, ஒரு கூட்ட பிள்ளைங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கொடுத்த ஒவ்வொரு தகப்பனாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படட்டும் ஐயா. வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். அவர்கள் எதை குறித்து கவலைப்படுறாங்களோ அந்த கவலைகளை எல்லாம் எடுத்து போட்டு வீட்டுக்குள்ளே சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அவர்களுக்கு அற்புத சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் ஐயா. அவர்கள் ஆண்டவரே வேலை செய்வதற்கு, பிரயாசப்படுவதற்கு, தொழிலை செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு பலனை கொடுங்கப்பா. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நீர்தானே கொடுக்கிறவர். ஆகவே அந்த பலனால் அவர்களை நிரப்புங்க. தீர்க்காயுசு நாட்களை தாங்க. பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பதற்கு ஆண்டவரே தீர்க்காயுசு நாட்களை கொடுங்கப்பா. நீண்ட நாட்களை கொடுங்கப்பா. அவர்கள் நிம்மதியாய் வாழட்டும். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழட்டும். இருதயத்தில் சமாதானத்தோடு வாழட்டும். பிள்ளைகளை குறித்த எல்லா கவலைகளையும், எதிர்காலத்தை குறித்த எல்லா கலக்கங்களையும் எடுத்து போட்டு சமாதானத்தோடு வாழ வைங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம தகப்பனார்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். நீங்கள் எல்லாரும் வேதத்தை திறந்து வைத்து கொண்டு ஜெபிக்கணும். குறிப்பாக பிள்ளைங்க நீங்கள் ஜெபிக்கணும். இந்த வசனத்தை வைத்து ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நம வேலையிலும்
நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆமென். நோவாவுக்கு அந்த தகப்பனார் பேரிடும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் சபித்த பூமியிலே இந்த எல்லா வேலையிலும் நம்முடைய பிரயாசத்திலும் என்னுடைய மகன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி நோவான்னு பேரிட்டான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு தகப்பனாருக்கும் பிள்ளைகளை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இந்த லாமேக்குக்கு இருந்த எதிர்பார்ப்பு போல நோவாவை பெற்றெடுக்கும் பொழுது கையில் வைத்து கொண்டு அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் மகனை எனக்கு தேற்றுவான் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு பெயர் வைக்கிறோம். அதே மாதிரி தானே உங்கள் பிள்ளைங்கள் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. பிள்ளைகளே, நீங்கள் பிறக்கும்போது பெற்றோர் உங்களை கைகளில் ஏந்தும் பொழுது பெயர் வைக்கும் போதே நினச்சிருப்பாங்க, இந்த பிள்ளை எனக்கு உதவியாக இருப்பான், இந்த பிள்ளை என்னை தேற்றுவான், முதிர் வயதில் என்னை ஆதரிப்பான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட பெயர் வச்சிருப்பாங்க. கையில் ஏந்தி உங்களை பார்த்து கொஞ்சி வளர்த்து இருப்பாங்க, இன்னும் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெற்றோரை கனம் பண்ணுறோமா? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா? பெற்றோருக்கு தேற்றுகிறோமா? இல்லை கேவலமான சில காரியங்களை செஞ்சு பெற்றோருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கிட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் அம்மா அப்பா என்ன குறித்து என்ன எதிர்பார்ப்போடு இருக்காங்களோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற மகனாக, நிறைவேற்றுகிற மகளாக நான் இருப்பேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை அதை தான் நேசிக்கிறார். அவங்க பெற்றோரும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவரே, நான் கண்டிப்பாக தேற்றுவேன், நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். ஆண்டவரே, நான் அவங்கள முதிர் வயதில் கைவிட மாட்டேன், முதிர்ந்த வயதில் நான் தாங்குவேன். ஆண்டவரே, சில சமயங்களில் முதிர் வயதில் தகப்பனார் பேசுகிற பேச்செல்லாம் ஒரு வேளை கோவமாக இருக்கும், திரும்ப திரும்ப பேசும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு கதை நான் வாசித்த ஞாபகம் வருது. ஒரு தகப்பனார் வயதான காலத்தில் உட்கார்ந்துட்டு மகனிடத்தில் கேட்டாராம், அது என்னது அப்படின்னு கேட்டாராம். அப்போது அங்கே வாசலில் ஜன்னல்ல ஒரு காகம் இருந்துச்சான். உடனே அது க்ரோ, அது காகம் அப்படின்னாராம். கொஞ்ச நேரம் ஆச்சான். திரும்ப வாட் இஸ் தட் அப்படின்னு திரும்ப கேட்டாராம். உடனே அது க்ரோ அப்பா, அதுதான் காகம் அப்படின்னாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கேட்டாராம். திரும்ப கேட்டப்போ மகன் சொன்னானா, அது காக்கான்னு சொன்னேன்ல அப்படின்னானா. அப்புறம் சரி கொஞ்ச நேரம் ஆச்சான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அது என்ன, உங்களுக்கு காது செவிடா அப்படின்னு கேட்டானா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சான். அது என்ன அப்படின்னு கேட்டவுடனே, ஐயோ அப்பா, உங்களோட பெரிய தொல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழும்பி போயிட்டானான். அப்போ ரொம்ப இதாக ரொம்ப அந்த தகப்பனார் அமைதியாக இருந்துட்டாராம். ஒரு நாள் தகப்பனார் மரித்து போன பிறகு அவங்க டைரியை ஒரு நாள் எடுத்து அவன் மகன் எடுத்து வாசித்தானான். வாசிக்கும் போது தகப்பனார் இந்த பையன் பிறந்த நாள்ல இருந்து ஒரு காரியமாக எழுதி 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 வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாராம். அவன் எழுந்தது, நடந்தது, தவிழ்ந்தது, கீழே விழுந்தது, திரும்ப தூக்கி நிறுத்தினது, இதெல்லாம் எழுதிட்டு அதே நேரத்தில் இன்னொரு சம்பவத்தையும் எழுதியிருந்தாராம். அது என்னன்னா, என்னுடைய மகன் இன்னைக்கு முதலா காக்காவை பார்த்து இது என்னன்னு கேட்டான். நான் காகம், க்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, திரும்ப வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டான். திரும்பவும் சொன்னேன். இப்படி 60 முறை சொன்னேன். 60 முறையும் அவன் திரும்ப திரும்ப கேட்டான். 60 முறையும் நான் காகம், இது க்ரோ என்று மாற்றி மாற்றி ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் சொல்லி கொடுக்க அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அந்த காகம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். எனக்கு எவ்வளோ சந்தோஷம். என் மகன் எனக்கு எத்தனை முறை கேட்டாலும் எனக்கு திரும்ப திரும்ப அதை சொல்றதில்ல, சலிப்பே தட்டினதில்லை, சந்தோஷம்தான் பெருகுச்சு அப்படி எழுதி வச்சிருந்ததை பார்த்த உடனே மகன் அழுதானா. அழுது 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 அழுது, அப்பா 6 முறை கூட கேட்கல, ஆனால் அதுக்குள்ளே கோவப்பட்டுட்டேன், ஆனால் எங்கள் அப்பா என் 60 முறை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரே என்று சொல்லி வேதனையோடு அழுதானா. உண்மையாக நான் சொல்கிறேன், அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இருக்கிற காலத்தில் அவங்கள தேற்றணும். ஒருவேளை உங்களுக்கு அவங்க பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருந்தால் ஆண்டவரிடத்தில் பலன் கேளுங்க. அப்பா, எங்கள் அப்பாவை நேசிக்க அன்புக்கு பலன் கொடுங்க. எங்கள் அப்பாவை நேசிக்கும் பொழுது அன்பு சகலத்தையும் சகிக்கும், எல்லா இரிட்டேஷனையும் தாங்கும்.
ஆகவே இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா ஆண்டவரே நீர் எங்க மேல எவ்வளோ அன்புள்ள தகப்பனா இருக்கிறீர், அதே மாதிரி எங்க தகப்பனாரே ஆண்டவரே நாங்கள் நேசிக்க தேற்ற ஆதரிக்க எங்களுக்கு ஒரு விசேஷத்தை அன்பை கொடுங்கன்னு நம்ம எல்லாரும் கேட்க போறோம். எல்லாம் கேட்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இப்ப ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தகப்பனாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா, பிள்ளைகள் மேல உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இறங்கட்டும். ஒரு தெய்வீக அன்பு அவர்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக அவர்களை மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அவருடைய முதிர் வயதில அவர்களை தேற்றட்டும் அப்பா, ஆற்றட்டும் ஐயா. என்ன நோக்கத்தோடு என்ன எதிர்பார்ப்போடு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களோ, பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் செஞ்சாங்களோ, அந்த நோக்கம் அவர்கள் முதிர் வயதில நிறைவேறட்டும். இந்த நேரத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா, தெய்வீக அன்பினால நிரப்புங்க அப்பா. பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுங்க. தயவு செஞ்சு பிள்ளைகள் ஆண்டவரே கீழ்த்தரமான செயல்கள் செய்யக்கூடாது, தேவையில்லாத காரியங்களுக்குள்ள ஈடுபடக்கூடாது, பெற்றோருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை குணாதிசயங்களை பிள்ளைகளுக்கு கொடுங்க. தெய்வீக அன்பை கொடுங்க. குடும்பத்தில் அன்பை ஊற்றுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பே பிரதான சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதான சகோதர, அன்பே பிரதானம், அன்பு ஞானம் பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் படவென்றும் மேன்மை பெற்றோம், சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம தகப்பனாருக்காக ஜெபிக்க போற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கலாம், எங்க குடும்பத்துல எங்க தகப்பனார் ரொம்ப கோவப்படுறாங்க, என்னுடைய தகப்பனார் குடிச்சிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ரட்சிக்கப்படலை, நாங்கள் பைபிள் வாசித்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கோயிலுக்கு போகிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி நிறைய தகப்பனார் இருக்கலாம் இல்லையா? பிள்ளைங்களே, நீங்கள் எல்லாரும் உங்கள் அப்பாவுடைய ரட்சிப்புக்காக இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். தகப்பனாரின் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா தகப்பனார் ரட்சிக்கப்பட்டா கண்டிப்பாக குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். அதனால இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் இணைந்து அப்பாவுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஒருவேளை உங்க வீட்டுல சித்தப்பாமார் கோவமா இருக்கலாம், அவங்க குடிகாரங்களா இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தாத்தா இருக்கலாம், தாத்தா ஒருவேளை ரொம்ப கோவப்படுறவங்களாக, ஒரு நியாயம் இல்லாதவங்களா இருக்கலாம், குடிகாரரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இப்ப நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை சகோதரிகளே, உங்களுடைய கணவர் ஒருவேளை குடிகாரரா இருந்தா, ரட்சிக்கப்படாதவரா இருந்தா, இப்ப எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை நம்முடைய குடும்பத்திலே உண்டாக்க போகிறார். எல்லா கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் தங்களுடைய தகப்பனாருடைய ஆண்டவரை, கணவரின் பெற்றோருடைய ஆண்டவரை ரட்சிப்புக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, இப்பொழுது அந்தந்த குடும்பங்கள்ல ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. குடியார தகப்பன் மனம் மாறட்டும் ஐயா. கோபக்கார தகப்பனுடைய ஆண்டவரை இருதயத்தை சாந்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, பிள்ளைகளை நேசிக்காத தகப்பன்மார் நிறைய பேர் இருக்கிறாங்களே,
தகப்பனே, தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கியிருக்கிற தகப்பன்மார் இருக்கிறாங்களே, அவர்களை எல்லாம் விடுவிப்பீராக. கணவன்மாரை விடுவிப்பீராக. எல்லா சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுங்க. பாவ சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுங்க. நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஒவ்வொரு தகப்பனாரையும் நீதிமானாய் மாற்றுங்க. ஒரு நீதிமானாய் மாற்றுங்க. இவர்கள் வீடுகளிலே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. ஒரு சகையை ரட்சிக்கப்பட்ட பொழுது குடும்பமே ரட்சிப்புக்குள்ள வந்ததே. குடும்பத்துல சமாதானம், ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இறங்கி வந்ததே. இப்பொழுது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தலைவர்களை, தகப்பனாரே, ஆண்டவரே ரட்சியும், ரட்சியும் அப்பா, ரட்சியும் அப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் மோதி ஜெயிப்பேன், எக்காலம் மோதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கின்றார். என்ன ஆனந்தம். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அப்பா அம்மாருக்காக ஜெபம் பண்ணீங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டெய்லி இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உங்களுக்குள்ளேயும் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். இப்ப தகப்பனார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய காரியம். நிறைய தகப்பனார், முதிர்ந்த வயதில் உள்ள தகப்பனார் எல்லாரும் டிவி முன்பாக நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுல இருக்கிற நிறைய தகப்பனார் நீங்க வேலை ஸ்தலத்திலிருந்து அல்லது டிராவல்ல இருந்து அல்லது இந்த போன்ல யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? சிலர் குடும்பமா பார்த்துட்டு இருக்கீங்க, சிலர் தனியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி ஆனாலும் சரி, இப்ப நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புக்காக நான் இப்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18:19 வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை குறித்து இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைய நீங்க சரியான விதத்துல நடத்தியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சிலர் கரெக்டா நடத்திருப்பீங்க, ஒரு சிலர் எவ்வளவுதான் நான் நடத்தினாலும் பிள்ளைகள் கேட்கறது இல்லையே அப்படின்னு வேதனையோடு இருப்பீங்க. ஒரு சிலர் இப்பதான் யங் ஃபாதரா இருப்பீங்க, சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு இருப்பாங்க, இதை எப்படி நடத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், பிள்ளைங்களை நீங்க நடத்தணும். மனோவா ஆண்டவரிடத்துல கேட்டாரு, எனக்கு பிறக்க போகிற பிள்ளைய எப்படி நடத்தணும்? எப்போ சொன்னார் தெரியுமா? பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே கேட்கிறாரு, நான் என் பிள்ளையை எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்க போறீங்க, இப்ப கேட்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு எனக்கு கற்றுத்தாங்க. ஒருவேளை நான் முதிர்ந்த வயதுல இருக்கிறேன், பிள்ளைகளை எவ்வளோ நான் நடத்தினேன், ஆனாலும் பிள்ளைகள் கீழ்ப்படியல, உம்முடைய பாதையில நடக்கலன்னு ஒருவேளை ஒரு ஏக்கத்தோடு இருப்பீங்கன்னா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அவங்களோடு கூட நீங்க பேசுங்க, பிள்ளைகளை உங்க பக்கம் திருப்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொல்லி 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 எவ்வளவுதான் சொன்னாலும் பிள்ளைங்க கேட்காம உங்களை ரொம்ப கோபமா திட்டி பேசுனாங்கன்னா, பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க நடத்துங்க,
நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், இனிமே நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? நீங்க ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை உம்முடைய பாதையில நான் நடத்துவேன் அப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லா தகப்பனும் தாயார் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்க ஆண்டவரே எங்க பிள்ளைகளை சரியான விதத்துல நடத்த, உங்க பாதையில நடத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எந்தெந்த தகப்பன்மார் ஆண்டவரே இப்பொழுது கைகளை உயர்த்தி, இயேசுவே என் பிள்ளைகளை சரியான விதத்துல நடத்த எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கிறாங்களோ அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க அப்பா. என்னென்ன விதத்துல வளர்க்கணும் சொல்லி கொடுங்க. உம்முடைய கட்டளைகளை முதல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவர்கள் அதன்படி நடக்கட்டும். அதன் பிறகு தன்னுடைய பிள்ளைகளை அப்படி நடத்தட்டும் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க ராஜா. அதே வேளையில எவ்வளவுதான் நான் வளர்த்தாலும், எவ்வளவுதான் கண்டிஷன் பண்ணாலும், எவ்வளவுதான் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுத்தாலும் என் பிள்ளைங்க கீழ்ப்படுகிறது இல்லையே, என் பிள்ளைகள் எனக்கு எதிர்த்து வாழ்கிறார்களே, கர்த்தருடைய வழியில நடக்கலையே, துன்மார்க்கமாய் வாழ்கிறார்களே, எங்களை கவனிக்கிறது இல்லையே என்று எந்தெந்த தகப்பன்மார் ஏக்கத்தோடு இப்போ உங்களை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வசனம் அவர்களுக்குள் கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகள் முறிக்கப்படுவதாக. எல்லா சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக. பாவ சிறையிருப்பில் இருந்து பிள்ளைகள் வெளியே வரட்டும். அகித்தோப்பேலின் ஆலோசனை போன்ற ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனைகள், தவறான நபர்களுடைய ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாக்கப்படுவதாக. உம்முடைய ஆலோசனையினால பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. பெற்றோர் ஆண்டவரே தங்களுக்காக எவ்வளோ காரியங்களை செய்தார்கள் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கட்டும், நினைத்து பார்க்கட்டும். சில தகப்பன்மார் ஆண்டவரே இந்தியாவில் இருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நாங்க தனிமையா இருக்கிறோம் என்று ஒருவேளை வேதனையோடு கூட இருந்தா அப்பா அவர்களுக்கு கிருபை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா. பிள்ளைகள் அடிக்கடி அவர்களோடு பேசட்டும், பிள்ளைகள் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளட்டும் ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் புத்தியுள்ள பிள்ளைகளை நடத்த விசேஷித்த கிருபை பெற்ற தகப்பனாராய் இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கின்றார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா நம்ம ஜெபிக்க போற காரியம், பெற்றோர்களை தகப்பன்மாரே உங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க. யாக்கோபு ஆதியாகமம் 49 அதிகாரம் முழுவதும் பார்த்தா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆனா அதே நேரத்துல தன்னுடைய பிள்ளை ரூபன் செய்த தவறுனால அவன் சபிச்சிட்டான். அதனால அப்படி இருக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கிற தகப்பனாரா இருக்கணும். ஒருவேளை அவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் பிள்ளைகளை ஒரு நாளும் சபிக்காதீங்க. ஒருவேளை சபிச்சிருந்தா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, மனதார அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை யாராவது சபித்திருந்தால் அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. சாபங்களை முறித்து போடுவீராக. வேதனையோடு ஆம் உண்மைதான், என் பிள்ளையை சபிச்சிட்டேன்னு யாரெல்லாம் இப்ப சொல்றாங்களோ அவர்களை மன்னிப்பீராக ராஜா. இனி அவர்கள் பிள்ளைகளை சபிக்க கூடாது, இனி அவர்களை கசந்து கொள்ள கூடாது. பிதாக்களே கோபம் ஊட்டாதிருங்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோமே.
பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடிக்கு, கசந்து கொள்ளாதபடிக்கு, சபிக்காதபடிக்கு அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை ஆண்டவரே தகப்பனாரு ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. அதே போல பிள்ளைகளை அவர்கள் மனதார ஆசீர்வதிக்கட்டும் ராஜா. பிள்ளைகளால மனம் குளிர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் ராஜா. அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீ தொடர்ந்து நடத்துங்க. ஒவ்வொரு தகப்பன்மாரையும் இந்த நாளிலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும், நிம்மதியாயிருப்பார்களாக. எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டபடியால் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள்